நம்பர் 1, மனிதர்களுக்கு எப்படி கைரேகைகள் வெவ்வேறாக காணப்படுதோ அதே போல தான் புலிகளுக்கு மேலே உள்ள கோடுகளும் ஒவ்வொரு புலிக்குமே வெவ்வேறாக காணப்படுது. இதை வச்சு நம்ம புலிகளை ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாகிட்டு இருக்கோம். நம்பர் 2, உணவு சங்கிலியில் புலிகள் ஒரு முக்கியமான பங்கை விளைவிக்குது. ஏன்னா இதுங்க காடுகளில் சுற்றி திரிகிற இந்த நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள் மற்றும் இந்த மான்களை வேட்டையாடி சாப்பிட்றதுனால சுகாதார கேடுகளில் இருந்து காடு காப்பாற்றப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு வேளை மான்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றத நிறுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மான்கள் காட்டெருமைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால அங்கே உள்ள உணவு பற்றாக்குறைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு நோய் பரவி அதனால சுகாதார கேடு ஏற்படும். ஆனால் இது வேட்டையாடுறதுனால இந்த சுகாதார கேடில் இருந்து காடு காப்பாற்றப்படுது. நம்பர் 3, வரலாற்றில் பல முறை சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வந்திருக்குதுங்க. ஆனால் ஒவ்வொரு முறையுமே பெரும்பாலான அளவில் புலி தான் ஜெயிச்சிருக்கு. நம்பர் 4, காடுகளை மனிதர்கள் அழிக்கிறதுனாலையும் அதுங்களை வேட்டையாடுறதுனாலையும் புலிகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக காணப்படுதுங்க. நம்பர் 5, இந்தியாவின் தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு பார்ட் 2 வீடியோவில் இது ஏன் இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுன்னு உள்ளதை கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.